பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் பயிற்சி ரீதியாகவும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தொண்டர்களை இயக்குகின்ற கட்சி, நிர்வாகிகளை இயக்குகின்ற கட்சி. அதன் வழியாக ஏற்கனவே மாநிலம் அளவில் பயிற்சி முகாம் நடைபெற்று இன்று ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் 2 பயிற்சி முகாம்கள் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பயிற்சி முகாம்கள் நடைபெற இருக்கிறது. இன்று கமலாலயத்திலும் பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. இதில் ஒரு அமர்வை எடுப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தோற்றமும் வளர்ச்சியும், அதே மாதிரி தேர்தலில் எப்படி பணியாற்றுவது, வாக்குச்சாவடியில் எப்படி பணியாற்றுவது, வருங்காலத்தில் எந்த திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வது என்ற பயிற்சி முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. இப்ப சத்தம் போடாதுங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தமிழக தலைவர்கள் அனைவரும் எங்களது அமைப்பு ரீதியான 67 மாவட்டங்கள், 67 மாவட்டங்களுக்கும் 67 தலைவர்கள் சென்று 2 நாட்கள் அந்த மாவட்டத்திலேயே தங்கி இரவு அந்த மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு நிர்வாகி வீட்டிலேயே தங்கி அவர்கள் வீடுகளுக்கு சென்று அங்கே உள்ள நிர்வாகிகள் முற்றிலுமாக எல்லோரையும் சந்தித்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை மேலும் வலுப்படுத்த இருக்கிறோம். அதே போல நான் மதுரைக்கு செல்கிறேன். 2 நாட்கள் நான் மதுரையில் தங்கி மதுரையில் உள்ள எங்கள் பிரமுகர்களையும் சந்திக்கிறோம். ஏனென்றால் 12 ஆண்டு கால சாதனை விளக்கத்தை எல்லா முக்கியமானவர்களையும் சந்திக்கிறேன். அதன் வழியில் தான் எங்களது மாநில தலைவர் நேற்று மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் சந்தித்தார்கள். அதே போல சமூகத்தில் முக்கியமான பிரமுகர்களையும் சந்தித்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் 12 ஆண்டு கால சாதனை விளக்க புத்தகத்தை கொடுக்க இருக்கிறோம். ஆக தமிழகம் முழுவதும் அத்தனை தலைவர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து தொண்டர்களுக்கு ஊக்கம் கொடுப்பது மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் 12 ஆண்டு கால சாதனையை அத்தனை பேருக்கும் எடுத்துச் செல்வதற்காக நாங்கள் மிகப்பெரிய திட்டத்தை வகுத்திருக்கிறோம். அதே மாதிரி நேற்று வெள்ளை அறிக்கை அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கிறது. இதுல 13 லட்சம் கோடி கடன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுல நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன, என்னோட ட்விட்டர்ல கூட நான் போட்டிருக்கேன். பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் திட்டங்கள் இருந்தாலும் அவர்களால் உபரி பட்ஜெட்டை காண்பிக்க முடிகிற பொழுது ஏன் தமிழகத்தால் அது செய்ய முடியவில்லை என்று சென்ற ஆட்சிக்கு கேள்வி கேட்கின்ற அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் அபரிதமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இவர்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய 2500 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அது விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாது. ஆனாலும் அந்த 2500 ரூபாய் ஏறக்குறைய 1,57,00,000 பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அரசிற்கு 47,000 கோடி ரூபாய் தேவை. அதே போல அவர்கள் விவசாயிகளுக்கு 79 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன 15,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் 11,910 கோடி ரூபாய் தேவை. அதே போல ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அதில் ஏறக்குறைய 1.85 கோடி பேருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்கு வேண்டிய செலவு 5,400 கோடி ரூபாய். 5,400 ரூபாய் ஒருவருக்கு தேவையாக இருக்கிறது. 9,990 கோடி ரூபாய், 9,990 கோடி ரூபாய் கேஸ் சிலிண்டர் கொடுக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதிக்காக. அதே போல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் மூலமாக இவர்களுக்கு 8,438 கோடி ரூபாய் தேவை. ஊழியர்களுக்கு கொடுக்கிறேன், லேபரர்ஸ்க்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த தொகை 10,000 வீதம் 96 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு வேண்டிய தொகை 9,500 கோடி ரூபாய். இப்படி எல்லாவற்றிலும் நாம் கணக்கு பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 1,338 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திற்கு தேவை.
அப்படி என்றால் இந்த அரசாங்கம் அதன் வருமானத்தை எங்கே இருந்து பெறப்போகிறார்கள், அதற்கான திட்டம் என்ன? ஆக வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கின்ற நேரத்தில் அவர்கள் இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோமே, இதை எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்பதையும் சொல்ல வேண்டும். ஏதோ வெள்ளை அறிக்கை இதற்கு முன்னால் திட்டங்களை செயல்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சாக்குப்போக்காக இருக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் ஏறக்குறைய 1,338 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திற்கு இவங்க அடிப்படையில் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே தேவை. இன்னொன்றையும் சொல்கிறேன், விவசாயிகளுக்கு அவர்கள் முழு கடன் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு இன்று 50,000 சொன்னாங்க, அப்புறம் 75,000 சொல்றாங்க, அப்புறம் 75,000க்கு மேல வாங்கின 30,000 நாங்க குறைப்போன்றாங்க. ஆக முற்றிலுமாக விவசாய மக்கள் மீது அக்கறை இல்லாமையும் காண்பிக்கப்படுகிறது. இது எல்லாமே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரி செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோரின் மனதையும் உலுக்க வைத்துக் கொண்டிருப்பது பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் பலாத்கார குற்றங்கள். ஆனால் முதலமைச்சர் இதில் ஒரு பதற்றமோ உடனே போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணமோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் இந்த அரசாங்கம் இன்னும் போர்க்கால அடிப்படையில், அது நிதி நிலைமையாக இருக்கட்டும், ஊழலை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கை சரி செய்வதாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளை பாதுகாப்பதாக இருக்கட்டும், போர்க்கால அடிப்படையில் இவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, நான் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை நான் சொல்ல விரும்பல. எங்களை பொறுத்த மட்டில் தமிழகத்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது தமிழகத்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அத்தனை நடைமுறையும் அரசாங்கம் எடுக்க வேண்டும், இந்த சமூகமும் எடுக்க வேண்டும். அப்படி என்பதுதான் இதுல வேற கருத்தை இதுல பதிவு செய்து அந்த பெண் குழந்தைகளுக்கு மேலே காட்டப்படுகின்ற அக்கறையும் அவர் தடுக்கப்பட வேண்டிய முறையும் இதுல திசை மாறி போவதை நான் விரும்பவில்லை. நாங்கள் தீவிரமாக பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். அதாவது நான் நிதியமைச்சரை கேட்டுக்கிறேன், இந்த ஒரு வாரத்துல மட்டும் 7,500 கோடி ரூபாய் இந்த ஜிராம் என்ற ஊரக வேலை வாய்ப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் மட்டுமே. அதே மாதிரி அடிப்படை கட்டமைக்கு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அடிப்படை தேவைகளுக்கு இந்த ட்விட்டர்ல கூட போட்டிருக்க 7,500 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மேனட்டால இப்போ இந்த ஒரு வாரத்துல மட்டுமே 7,500 கோடி ரூபாய் 7,500 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய். ஆக மத்திய அரசு அதுல மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் துறையிலேயே அவர்கள் என்ன கேட்டார்களோ அவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால சும்மா போன ஆட்சி மாதிரியே மத்திய அரசின் மீது குறை சொல்லிக்கொண்டு இவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். தினம் நீங்க பேப்பரை பார்த்தாலே 2 நாள் பேப்பர்ல 7,500 கோடி ரூபாய், அப்புறம் ஒரு 1000 கோடி ரூபாய். இது வந்து நிர்வாகத்துக்கு உள்ள போனா இன்னும் பல இருக்கும். இது பத்திரிகையில பாக்குறது இவ்வளவு வந்திருக்கு என்பது எனது கருத்து. இல்ல, நான் இன்னொரு கட்சியில நடக்கிற விஷயத்தை நாங்க இப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால இன்னொரு கட்சியை பார்த்து அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கும், அது பழைய கட்சியாக இருக்கட்டும் புதிய கட்சியாக இருக்கட்டும், அதை பற்றி கவனம் செலுத்துவதில் எங்களுக்கு அதைவிட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதா எங்களது கவனம் இருக்கிறது. ஆனா ஒன்னே ஒன்று, பத்திரிகையாளர்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, எங்களது மையக்குழு டெல்லியில் நடந்தது. எங்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை எங்களது அகில பாரத தலைவர்கள் கொடுத்தார்கள். நீங்கள் இன்னும் அதிக அக்கறையோடு சுதந்திரமாக செயலாற்றுங்கள், கட்சியை பலப்படுத்துங்கள் என்று எங்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்வான தருணத்தை தான் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். மரியாதையான தருணங்களை தான் அவர் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல பாக்குறேன், ஏதோ மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் முறைச்சாராம், அதுக்கப்புறம் எங்களை திட்டினாராம். ஆக தயவு செய்து பத்திரிகை சகோதரர்கள் பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்க யாரும் அவமரியாதையா நடத்தப்படல, எல்லா தலைவர்களும் அனுசரணையாக மரியாதையாக நடத்தப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா கடுமையான சூழ்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுத்து செல்வதற்கு
எங்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று தான் சொன்னார்களே தவிர எந்த தலைவரையும் பார்த்து திட்டல, எந்த தலைவரையும் பார்த்து அவமரியாதையா சொல்லல, எந்த தலைவர்கள் மீதும் அவர்கள் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தவில்லை. அதனால் தயவு செய்து பத்திரிகையில் என்னமோ கோர் கமிட்டிக்கு உள்ள உட்கார்ந்து அவர் திட்டினார், இவரை திட்டார், அது ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகள் இதை எழுதுவதை தவிர்க்க வேண்டும். எனது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ஏற்கனவே அவங்க காரணத்தை சொல்லி இருக்கிறாங்க. கட்சியை பலப்படுத்த வேண்டும், இன்னும் அதிக வேறு வகையில் நாங்கள் கட்சியை உள்நோக்க வேண்டும் என்று அது அவர்களின் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நம்ம இந்த ஒரு மாச காலத்துக்கு நம்ம சரியான மார்க் போட முடியாது. ஏன்னா பெண்களின் பாலியல் குற்றச்சாட்டுகளை பார்த்தால் நேற்று ஒரு ஆங்கில பத்திரிகை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிடங்களுக்குள்ள எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தது என்பதும் எந்தெந்த ஊர்ல மேப்பே போடலாம். ரொம்ப மனதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தவில்லை என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும்னா டோட்டல் ஃபெயில் மார்க் பெண்கள் பாதுகாப்பில் கொடுக்க முடியும். அதனால முதல்ல நீங்க உங்களோட பெண்கள் பாதுகாப்பை அதிகரிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு மதிப்பும் கூடும், மதிப்பெண்ணும் கூடும். பெண்கள் மரியாதையாக நடத்தப்படாத ஒரு சமூகம் நிச்சயமாக மதிக்கப்படாது. அப்படிதான் இன்னைக்கு தமிழகத்துல தாவேக்காவோட ஆட்சி நடைபெறுகிறது என்பது மிக மிக மனவேதனையோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதுக்கு மேல என்ன மார்க் போடணும்? பெண்களை பாதுகாக்காத ஒரு அரசுக்கு மேல என்ன மார்க் போட முடியும்ன்றது எனக்கு தெரியல. அதனால முதல்ல அதை பாதுகாக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல அதுல அதிக பாதுகாப்பு தேவை இல்ல. நான் வேற யாரோட கருத்தை இங்க சொல்ல விரும்பல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் குழந்தைகளுக்கு அதிக அக்கறையோடு இதுல ஏன் இந்த பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்றால், நியாயமாக எழுதுகின்ற மாணவர்கள் அநியாயமாக உள்ளே சில பேர் வந்து அவர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்துவிடக் கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற இத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதான் சொன்னேன், சிங்கப்பெண் படை நான் கூட ஒரு ட்விட்டர்ல போட்டிருந்தேன். பெண் குழந்தைகளை பலியாகும் ஓநாய்கள் உங்கள் கண்களில் தெரியவில்லையா? சிங்கப்படை கண்களில் இந்த பெண்களை கசக்கி போடும் ஓநாய்கள் தெரியவில்லையா? இல்லை என்றால் சிங்கப்படை இருந்தும் தமிழக பெண்கள் அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, முதலமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை நான் வேதனையோடு பதிவு செய்கிறேன்.